திருமந்திரம் குழுவில் ஆன்மீக தகவல்களுடன் செய்திகளுடன் சமுதாயத்தை மேம்பட செய்யக்கூடிய செய்திகளையும் உடனுக்குடன் தெரிவித்து வருகிறோம். அதில் நான் சொல்ல நினைக்கக்கூடிய கருத்துருக்கள் திருக்குறள், திருமந்திரம் இவைகளில் உள்ள தர்ம நெறியை பின்பற்றி சொல்லுவதற்காகத்தான் இதை ஆரம்பித்திருக்கிறோம். இன்று நாம் பேசப்போவது மது ஒரு பஞ்சமா பாதகம் என்ற தலைப்பில் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்று அதை பற்றி சிந்திக்க போகிறோம். பஞ்சமா பாதகங்கள் என்றால் என்ன? இந்த மனிதனாக நாம் வாழ்ந்து இந்த பிறவியை வினைப்பயனை கழித்துக் கொண்டிருப்பவர்கள் செய்யக்கூடாத பாதகங்கள் 5. அந்த பஞ்சமா பாதகங்களில் ஒன்றுதான் இந்த மது என்பது. இந்த பஞ்சமா பாதகங்களில் ஈடுபடுபவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து வினைப்பயனை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இந்த பிறவியிலிருந்து ஒரு மேலான பிறவியை அவர்கள் அடைவது என்பது இயலாத காரியமாக போகிறது. அத்தகைய பஞ்சமா பாதகங்கள் என்ன? கொலையே, களவுகள், காமம், பொய்கூறல். இதைத்தான் சொல்லி திருமந்திரம் சொல்லுது. கொலையே, களவு, கல், அதுதான் இந்த மதுங்கிறது. கொலையே, களவு, கல், காமம், பேராசை, பொய்கூறல், இதுதான் பஞ்சமா பாதகம் சொல்லுதுங்க திருமந்திரம். இந்த பஞ்சமா பாதகங்கள்ல நம்ம ஈடுபட்டோம்னா அடுத்த பிறவி என்பது இதைவிட கீழான ஒரு பிறவியாக போய்விடும். ஏற்கனவே நம்ம இந்த பிறவியினுடைய அம்சத்தை பத்தி சொல்லியிருக்கோம். நம்ம இந்த எடுத்திருக்கக்கூடிய பிறவியில நல்ல காரியங்களையே செஞ்சு நல்லனவே செஞ்சாதான் வினைப்பயன் கழியும். புதுசா நீங்க கடனை வாங்கி ஏத்துற மாதிரி தீயவைகளை செஞ்சு கடனை ஏற்றிக்கிட்டு போற மாதிரி வினைப்பயனை கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா இதை விட கீழான பிறவிக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அதான் திருமந்திரம் சொல்லுது. கொலையே, களவுகள், காமம், பொய்கூறல், மலைவான பாதகமாம் அவை நீக்கி இந்த பஞ்சமா பாதங்களை நீக்குங்க. தலையாம சிவனடி சார்ந்து இன்பம் சேர்ந்தார்க்கு இலையாம் இவை ஞான ஆனந்தத்து இருத்தலே. சிவனுடைய இன்பம் தான் உண்மையான ஞானம், இன்பம், பேரின்பம். அதை அடையிறதை விட்டு போட்டு இந்த சிற்றின்பங்கள்ல போய் அழிந்து உங்களுடைய மூளையை மழுங்கக்கூடிய, பகுத்தறிவை சிதைக்கக்கூடிய இந்த கல்லையும் மதுவையும் நீங்கள் அருந்தினால் உங்களுடைய பிறவி பயன் கிட்டாமல் போய்விடும். மது அருந்துவதே பஞ்சமா பாதகம் சொல்றோம். அதுல கள்ளச்சாராயத்தை அருந்துவது கொடுமையிலும் கொடுமையாக போய்விடுகிறது. ஆக மனித சமுதாயம் இதெல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நம்ம எல்லாத்துக்குமே உலக பொதுமறைங்கிற திருக்குறளை தான் பார்க்கிறோம். எளிதா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதுல 10 குறள் வைத்திருக்கிறார் திருவள்ளுவர். 10 குறள் வைத்திருக்கிறார். அந்த 10 குறளையும் எங்கேயாவது பொது இடங்கள்ல எழுதி நீங்க பார்த்திருக்கீங்களா? மற்ற எத்தனையோ குறள்கள் எல்லாம் எழுதி போட்டிருக்கீங்க, பார்த்திருக்கீங்க. முதல்ல எல்லாருமே இந்த கல்லுண்ணாண்மைங்கிற அதிகாரத்துல திருவள்ளுவர் இருக்கக்கூடிய 10 குறளையும் மக்கள் கூடக்கூடிய இடங்கள்லையும் சமுதாய கூடங்கள்லையும் எல்லா இடங்களிலுமே இந்த 10 குறளையும் பொருளுடன் எழுதி எல்லாரும் அதை படிக்கிற மாதிரி செய்யணும். திருவள்ளுவரை தெய்வப்புலவர்னு சொல்றோம். தெய்வப்புலவர் சொன்ன வாக்கு தப்பா இருக்குமா? அவர் சொன்ன 10 குறளையுமே ஒண்ணா விளக்கம் சொல்றதுக்கு தான் எனக்கு ஆசைப்படுது. ஆனா நீங்க 10 குறளையும் கேட்கக்கூடிய பொறுமை மக்களுக்கு இருக்காதுங்கிறதுனால அதுல சிறப்பா முத்தாய்ப்பா அவர் சொன்ன 2 குறளை மட்டும் சொல்றேன். அதுக்கு பிறகு திருமந்திரமும் இந்த மதுவை பழக்கத்தினால் வரக்கூடிய சீர்கேட்டை பற்றி பயங்கரமா சொல்லுது. மது பழக்கத்தை விட்டு பேரின்பத்தை அடைவதற்கு என்ன வழி என்பதை திருமந்திரம் சொல்லுது. அதுல முக்கியமான 2 பாடல்களை எடுத்து சொல்ல போறேன். இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லி பேரானந்தத்தை அடைவதற்குரிய சிவானுபவத்தை நாட வேண்டிய இந்த மனித பிறவிய அதற்கு பயன்படுத்தாம பகுத்தறிவை மழுங்க வைக்கக்கூடிய இந்த மதுவை அருந்தி நீங்கள் தீராத பலிக்கு ஆளாகி உங்களுடைய பிறவி அடுத்த பிறவியும் கீழான பிறவியை அடைவதற்கு வழிவகுக்கிறீர்கள்.
இந்த அனைத்து பாதகங்களிலும் மிகப்பெரிய பாதகம் எதுன்னு சொன்னா இந்த மதுவை தான் சொல்றாங்க. ஏன்னா மற்ற பஞ்சமா பாதகங்களை செய்பவர்கள் பூராமே வந்து இதைத்தான் துணைக்கி வச்சிருக்கான். கொலை செய்யறவன் மதுவை துணை கொண்டுதான் செய்யறான், களவு செய்யறவன் மதுவை துணை கொண்டுதான் செய்யறான். காமம் என்ற பேராசையினால வந்து பிறர் பொருளை போய் எடுக்க போறான்னு வந்து இந்த மதுவை துணை கொண்டுதான் போறான். மற்ற பாதகங்களை செய்வர்கள் பூராமே வந்து மதுவை துணை கொண்டுதான் செய்வதனால இந்த மது வந்து பஞ்சமா பாதகங்களில் மிக கொடிய பஞ்சமா பாதகமாக அறநூல்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பொதுமக்கள் வந்து இதை உணரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம மற்ற சேனல்கள் மாதிரி இந்த சேனல்ல வந்து மக்களுக்கு பிடித்ததையே கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. மக்களை மேம்படுத்துவதற்கு அறநூல்கள் என்ன சொல்லியிருக்குங்கிறத சொல்றதுதான் நான் முக்கியமா கருதுறேன். அது எத்தனை பேருக்கு பார்க்க வேண்டும்ங்கிற வந்து எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் பார்த்தால் போதுமானது. சமுதாயத்திற்கு நம்மளால் அந்த நல்லபடியை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த சேனலே வந்து துவக்கப்பட்டு சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கான வேண்டிய அந்த கருத்துக்கள் மட்டும் தான் சொல்லப்பட்டு வருகின்றன. இப்போ அந்த முக்கியமான ஒரு 2 குரலை சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மது பக்கம் போகும் இந்த குரல் ஞாபகம் வரலாம். இதை கேட்கறவங்கள ஒருத்தருக்கு ஞாபகம் வந்தா கூட இந்த பதிவினுடைய வெற்றி கட்டியதாக நான் கருதுறேன். திருவள்ளுவர் முதல் என்ன சொல்றாரு? உட்கப்படார் ஒலி இழப்பர் எங்கான்றும் கல்காதல் கொண்டொழுகுவார். தினந்தோறும் கல் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்துல அதுக்கு பேர் கல்ன்றது இருக்குது, அதனால அப்படி போட்டிருக்காரு. உட்கப்படார் ஒலி இழப்பர் எங்கான்றும் கற்காதல் கொண்டொழுகுவார். தினந்தோறும் மதுவின் மேல் ஆசை கொண்டு அதையே பின்பற்றி வருபவர்கள் முதல்ல ஒலி இழப்பர். ஒலி இழப்பர்னா என்ன? தன்னுடைய குடும்பத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சிதைத்து விடுவார்கள். ஒலி என்பது பெருமை, புகழ். புகழை பூரா இழந்து விடுவார்கள். உட்கப்படார், அவங்கள ஒருத்தனும் மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றார். உட்கப்படார் ஒலி இழப்பர் எங்கான்றும் கல்காதல் கொண்டொழுகுவார். அப்ப என்னைக்குமே வந்து இந்த மதியின் மேல் பிரியம் கொண்டிருப்பவர்களை வந்து தங்களுடைய குடிப்பிறப்பினுடைய மாண்பை சிதைத்து விடுவார்கள். தங்களுடைய சுற்றத்தார்களிடம் மதிப்பை இழப்பார்கள், நண்பர்களிடம் மதிப்பை இழப்பார்கள், சமுதாயத்தில் மதிப்பை இழப்பார்கள். இப்படி மதிப்பை இழக்கக்கூடிய காரியத்தை செய்யாதீர்கள் என்று முதல் குரலாக வைத்திருக்கிறார். அடுத்தவர் என்ன சொல்றாரு? துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர். நம்மளுக்கு வந்து அதை உணர்த்துறதுக்காண்டி உதாரணம் சொல்றாரு. துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எங்கான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், ஒருத்தன் பக்கத்திலேயே ஒரு பணம் கிடக்கு. ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அவனுமே வந்து தன்னிலை மறந்துதான் இருக்கிறான். செத்து போனவனும் தூங்கிட்டு இருக்கவனும் தன்னிலை மறந்தே இருக்கிறான். அதான் துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல, 2 பேரும் ஒண்ணுதான். அதை போலதான் வந்து நஞ்ச உண்பவரும் கல்லுண்பவருங்காங்க. உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி சொல்றாங்க. நீங்க நஞ்ச போய் வாங்கி தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறதும் ஒண்ணுதான், இந்த மதுவை சாப்பிடுறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நஞ்சாவது வந்து ஒரே சமயத்துல சோழியை முடிச்சு நிம்மதியை கொடுத்துரும். ஆனா இது அப்படி கிடையாது. ஒவ்வொரு உறுப்புகளாக செயலுக்க வைத்து உங்களை பாழாக்கி விடும். ஆக இந்த 10 குரலை இந்த 2 குரலை எடுத்துக்கிறேன். இந்த மது ஒரு பஞ்சமா பாதகம் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து எல்லாருமே இந்த சேனல்ல இந்த இதை பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து முடிந்த அளவு எல்லாருக்கும் கொண்டு செல்லுங்க. அடுத்து திருமந்திரம் என்ன சொல்லுது? திருமந்திரம் வந்து கொஞ்சம் மேலோட்டமா தான் வந்து இதனுடைய கெடுதியை சொல்றதை விட எது வந்து நல்லது அப்படிங்கறத திருமந்திரம் சொல்லுது. அவர் வந்து கெடுதியை வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நீ பேரிழப்பாய் புகழ் இழப்பாய் எல்லாமே போய்விடும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லுது. இவர் திருமந்திரம் என்ன சொல்லுது? நீங்க இதை விட பேரானந்தத்தை தரக்கூடிய வழிமுறைகள் இருக்கும் பொழுது அந்த பேரானந்தத்தை நாடாமல் ஏன் வந்து இந்த சிற்றின்பத்தை நாடுகள் வந்து திருமந்திரம் சொல்லுது. அதுக்கு திருமந்திரம் என்ன சொல்லுது? கழுநீர் பசு பெரின் கைந்தொரும் தேரா. கழுநீர் பசு பெரின், உங்களுக்கு புரியுறதுக்காக அதை கொஞ்சம் பிரித்து சொல்றேன். கழுநீர் பசு பெரின் கைந்தொரும் தேரா. கழுநீர் விடாய்த்து தன் காயம் சுருக்கும். முழுநீர் கல்லுண்போர் முறைமை அகன்றோர் செழுநீர் சிவன்தன் சிவானந்த தேரலே. இந்த பசு இருக்கு பாருங்க, அதுக்கு அரிசி கழுவுன கழினி தண்ணியை ஊத்துனீங்கன்னா அதை நல்லா டேஸ்டா சாப்பிடும். அதையே சாப்பிட்டு பழகுன அந்த பசுவுக்கு வந்து சுத்தமான தண்ணியை போய் காமிச்சோம்னா அது தண்ணியில வந்து வாய வைக்காது. சுத்தமான தண்ணியில வந்து ஏன் வாய வைக்க மாட்டேங்குது அந்த பசு? அது கள்ளி தண்ணியை குடிச்சு குடிச்சு குடிச்சு
அதனுடைய சுவையிலேயே மயங்கி போய் சுத்தமான தண்ணி கிடைச்சாலும் சுத்தமான தண்ணியை குடிக்க மாட்டேங்குது. அது போலதான் இந்த மது உண்பவர்கள் மாடு கள்ளி தண்ணியை குடிச்சிட்டு சுத்தமான தண்ணியை குடிக்காதது மாதிரி உண்மையான சிவானந்தம் என்ற ஆனந்தம் பேரின்பத்தை அடையக்கூடிய வழிமுறைகள்லாம் நமக்கு இருக்கும்போது அந்த வழிமுறைகளை அடைவதற்குரிய வழிமுறைகள்லாம் அறநூல்கள் சொல்லி இருக்கும் பொழுது அதை பத்தி தெரிந்து கொள்ளாமல் இந்த மதுவிலேயே மயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பேரின்பத்தை அடையக்கூடிய எண்ணமே இல்லாமல் போய்விடுகிறது. அந்த பேரின்பத்தினுடைய சுவையை அறியாமல் இவங்க போய் இந்த கீழான சிற்றின்பத்தில் போய் விழுந்து விடுறீங்களே, விழாதீங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு. கழுதுநீர் பசுப்பெரின் கைந்தோறும் தேரா, கழுதுநீர் விழாய்த்து தன் காயம் சுருக்கும். அந்த கள்ளி தண்ணியவே நினைச்சு 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 நல்ல தண்ணியை குடிக்காம உடம்ப கெடுத்து மெலிஞ்சு விடும். அதுபோல முழு நீர் கல்லும்போர் முறைமையாகன்றோர், தினந்தோறும் கல்ல சாப்பிடக்கூடியவங்க முறைமையாகன்றோர், நம்மளுடைய வாழக்கூடிய முறையை நம்மளுடைய சிவ தத்துவத்தை அறியாதவர்கள், அந்த முறைமையை அகன்றவர்கள், அறியாதவர்கள், முறைமையாகன்றோர் செழுநீர் சிவண்டன் சிவானந்த தேரலே, அவர் சிவ இன்பத்தை அறியாமலே போய்விடுகிறார்கள். இது ஞானத்தை அடைவதற்குரிய வழி இருக்கும் பொழுது ஏன் அந்த மதுவில் போய் விழுகிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா திருவள்ளுவர் அதனால வரக்கூடிய தீமையை கடுமையா சாடுறாரு. அடுத்து திருக்குறள்ல சொன்ன மாதிரியே திருமந்திரத்திலேயும் இந்த மது ஒழிக்கிறதுக்காக நிறைய பாடல்கள் வைத்திருந்தாலும் காலத்தினுடைய அருமை கருதி அதுல 2 முக்கியமான பாடல்கள் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். 2வது பாடல் நான் சொல்ல விரும்புற பாடல், காமமும் கள்ளும் கலதிகட்கேயாகும். கலதிகள்னா கீழ் மக்கள். இந்த பெண்ணின்பம், பேராசை, இந்த மது உண்ணுதல் எல்லாமே கீழ் மக்களுக்கு உரியது, கீழ் மக்களுக்கு உரியதுன்னு சொல்லி திருமந்திரம் சொல்லுது. அப்ப நீங்க கீழ் மக்களா இருக்கணும்னா இந்த மதுவையும் மாதுவையும் நாடுங்கள். காமமும் கள்ளும் கலதிகட்கேயாகும். மாமலமும் சமயத்துள் மயலுறும் கோமதியாகும். அதை பற்றியே சொல்லக்கூடியதை நாடுறது உங்களுடைய சிற்றறிவை காண்பிக்கிறது. புனிதன் இணையடி ஓமய ஆனந்த தேர்தல் உணர்வுண்டே. காமமும் கள்ளும் கலதிகட்கேயாகும், கீழ் மக்களுக்கே உரியது. மாமலமும் சமயத்துள் மயலுறும் கோமதியாகும். நல்ல இறை இன்பத்தை நாடக்கூடிய மதிதான் உண்மையான மதி. அதையே கற்பிக்காம அதை நாடாம நீங்க இந்த சிற்றின்பத்தை நாடுவது கீழ்மதியாகும் அப்படின்னு சொல்லி இன்னொரு திருமந்திரம் சொல்லுது. ஆக நம்மளுடைய மதியை நல்ல வழியில் செலுத்த வேண்டும், சிவனை நோக்கி செலுத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த பிறவியை தவிர சிவனையே நினைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடிய மதுவை நீங்கள் உண்ணக்கூடாது. நீங்கள் மதுவை உண்டால் உங்களுடைய மூளை தன்னுடைய செயல்பாட்டை இழந்து விடுகிறது. நீங்கள் பகுத்தறியும் திறனை இழந்து விடுகிறீர்கள். பகுத்தறியும் திறனை இழந்து விட்டால் எப்படி இறைவனை நாட முடியும்? அதான் திருமந்திரம் சொல்லக்கூடியது. திருமந்திரம் இந்த மாதிரி வழியில இதை அணுகுது. நீங்க உங்களுடைய மூளையும் சிந்தனையும் சிவனை நாடுவதற்கு தான். அந்த சிவனை நாடுவதற்குரிய வேலையை செய்யாமல் அதை மறக்கடிக்க செய்யக்கூடிய மதுவை நாடாதீங்கன்னு சொல்லி திருமந்திரம் வன்மையாக இதை கண்டிக்குது. வேறசே நம்ம திருக்குறள் அதனுடைய தீமையை உங்களுக்கு பயங்கரமா எடுத்து சொல்லியது. இவ்வளவையும் சொன்ன பிறகு நீங்க மதுவையை நாடுவது உங்களுடைய இந்த பிறவியை நீங்களே கெடுத்துக் கொள்வதற்கு சமமானமாகும். நீங்கள் இந்த மதுவை நாடுவது உங்களுடைய குடும்பத்தினுடைய பெருமை இழப்பதற்கு நேரிடும். உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பை இழக்கக்கூடிய காரியத்தை செய்யும். நீங்கள் செத்து போனவனை எப்படி செத்து போனவனுக்கு ஒண்ணுமே இல்லையோ அதே போல நீங்க ஒரு நிலையை அடைந்து விடுகிறீர்கள். அது நஞ்சினால் வரக்கூடிய கேடை விட மிகவும் அபாயகரமானது என்று திருக்குறள் வன்மையாக இதை எடுத்து நமக்கு சொல்லுகிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த திருக்குறள் சொல்லப்பட்ட 10 பாடல்களையும் 10 குறட்பாக்களையும் எல்லா இடங்களிலும் நாம் பரப்பி எல்லா இடங்களிலும் வைத்திருந்து இதனால் வரக்கூடிய தீமையை மக்கள் உணருமாறு செய்ய வேண்டும். இந்த பதிவை பார்ப்பவர்களும் அனைவருக்கும் பகிர்ந்து, அதாவது எந்த காரணத்தை முன்னிட்டு நீங்க காரணம் சொல்லி மதுவை நாடுவது தவறானதுங்கிறது தான் நம்ம இந்த பதிவினுடைய சுருக்கமானது. நீங்க ஏதோ ஒரு காரணம், அந்த காரணம் நீங்க மதுவை தொடுவதற்கு நீங்களாக உண்டாக்கி கூடக்கூடியது என்பதை சமுதாயத்தில் உள்ளவர் உணர வேண்டும். ஆக மதுவானது ஒரு சமுதாய சீர்கேடு. அதை ஆதரிப்பவர்களும்
அதை மக்களுக்கு கொடுப்பவர்களும் இந்த பஞ்சமா பாதகங்கள் ஈடுபட்டவர்கள் ஆகிறார்கள் என்பதை திருமந்திரம் தெளிவாக சொல்லுகிறது. கொலையே கல் காமும் பொய் உரல் மலைவான பாதகமாம் என்று அது சொல்லுவதனால பஞ்சமா பாதகங்கள் வருவதால் மதுவை தருவதும் நண்பர்களுக்கு மதுவை வாங்கி தருவதும் தீராத குற்றமாகும் என்பதை உணர்ந்து சமுதாயத்தில் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.